இருந்துச்சுன்னா இந்த விஷயத்தை நீ வீட்டுல சொல்லி இருக்கணும். ரிஷி ஏன் தத்தெடுக்க கூடாதுன்னு கேட்டப்போ காரணம் இருக்குன்னு சொன்னீங்க. அது இந்த காரணம் தான். நான் அதை சொல்லாம ரிஷிக்கு உண்மையான அம்மாவா இருக்க முடியுமான்னு பயமா இருக்குன்னு ஒரு நடிப்பு நடிச்ச பாத்தியா? தப்பு செய்ய எல்லாரும் அதை செய்யறதுக்கு முன்னாடி காரணத்தை தான் முதல்ல தேடி போய் மனோஜ பாருங்க எப்படி உடைஞ்சு போய் நிக்கிறான்னு பாருங்க. இதெல்லாம் ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம மான மரியாதை என்ன ஆகுறது, இந்த குடும்பத்தோட கௌரவம் என்ன ஆகுறது? ஊரே காரி துப்போம். நீங்க கூட்டிட்டு வந்தவ கூட இல்ல குழி பறிச்சுட்டா பாத்தீங்களா? இவளும் இந்த வீட்டுல இருக்க கூடாது. இவளையும் வெட்டி விட்டுருங்க. இவளாலதான் இந்த குடும்பத்துல நிம்மதியா போயிடுச்சு. பார்லர்காரிகிட்ட இருந்து உனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில இருந்து அவளை மொத்தமா தூக்கி எறியறேன். என்ன சொல்ற வித்யானி? ஆமாங்க, நான் சொன்னதெல்லாம் உண்மையா ரோகிணி வாழ்க்கையில நடந்த விஷயம் தான். இப்படி இல்லாம ஒரு பொண்ணு இருப்பா? வீட்டுல உண்மையை சொல்லிட நான் எத்தனையோ தடவை சொன்னேன். ஆனா அவ கேட்கல. முதல்ல அந்த உண்மை மீனாக்கு தான் தெரிஞ்சது. இப்ப முத்து மூலமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. உண்மை எத்தனை நாளைக்கு தான் மறைக்க முடியும்? எனக்கா ஒரு நாள் வெளியே தானே தீரும். அதான் இப்ப உண்மை தெரிஞ்சதுனால அவளை வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. என்னதான் இவ பண்ணது தப்பா இருந்தாலும் பாக்குறதுக்கு கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. இப்ப தங்குறதுக்கு இடம் கூட இல்லாம இருக்கா. அதனாலதான் ரோகிணி வேற வீடு பார்த்துட்டு போற வரைக்கும் நம்ம வீட்டுல இருக்கட்டுமேனு சொல்றேன். இல்ல வித்யா, அதெல்லாம் சரி வராது. ஒரு 2 or 3 days தாங்க. ஒரு நாள் கூட வேணாம். ஏன் அப்படி சொல்றீங்க? வித்யா, இப்ப முத்துரனும் மீனா சிஸ்டம் யாருன்னு தெரியாதுன்னு வை. இவங்க தாராளமா தங்க வைக்கலாம். ஆனா முத்துரனை நிஜமாவே கூட்டப்படுற மாதிரி நான் பாக்குறேன். அவரும் என்கிட்ட அப்படிதான் பழகுறாரு. இப்ப இவங்க அண்ணன் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிருக்காங்க. அதனால இவங்க வீட்டுல